ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒருவன் முட்டாளா இருக்கிறான், அவன் பாவம் செய்கிறான், அநியாயம் அக்கிரமம் செய்கிறான், துன்மார்க்கம் செய்கிறான் என்றால் அவன் முட்டாள்தான். ஞானம் உள்ளவன் எவனும் தீய வழியில் நடக்க மாட்டான். புத்தி இல்லாததினால் பொல்லாத ஆவிகளின் செயல்களை கேட்டு துன்மார்க்கமாய் நடக்கிறான். ஒருவன் முட்டாளா இருக்கிறான் என்றால் அவனை புகழ்ந்து பேசக்கூடாது. அதனால் தீமைதான் விளையும். நன்மை உண்டாகும்படி நல்லோர்களை, ஞானவான்களை புகழ வேண்டும், முட்டாள்களை புகழக்கூடாது. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 1 முதல். கோடை காலத்தில் அதிகமாய் உஷ்ணமாய் இருக்கிற காலத்தில் பனி பெய்தால் அது மிகவும் வறட்சியை ஏற்படுத்தும். அது அப்படி பெய்யக்கூடாது. இப்படிப்பட்ட காலநிலை மாற்றமானது மிகவும் துன்பத்தை கொடுக்கும் மனிதனுக்கு. அது தகாது. அறுவடை காலத்தில் மழை. விவசாயம் செய்யும் பொழுது நிலத்தில் விதைப்பதற்கு முன்பு மழை தேவை, விதைத்த பின்பு மழை தேவைப்படும். வளர்ந்து செடியெல்லாம் வளர்ந்து அறுவடை செய்யும் பொழுது மழை பெய்யக்கூடாது. அது வரைக்கும் மழை பெய்யலாம். அறுவடையின் நேரத்தில் மழை பெய்தால் விளைந்த தானியங்கள் மழையில் நனைந்து வீணாகிவிடும். அதனால் அந்த நேரத்தில், அறுப்பு காலத்தில் மழை தகாது, மழை பெய்யக்கூடாது. அந்த நேரத்தில் பெய்தால் மிகவும் நஷ்டம் உண்டாகும். அதனால் அந்த நேரத்தில் மழையை விரும்ப மாட்டார்கள். அது போல மூடனுக்கு புகழ்ச்சி தகாது. ஒரு மூடனை புகழ்ந்தால் அதுவும் அப்படியா இருக்கிறது. மூடனுக்கு புகழ்ச்சி செய்தால் அவன் ஏற்கனவே முட்டாள், அவன் இன்னும் அதிகமாய் முட்டாள்தனமாய் செயல்படுவான். அது கொஞ்சம் கூட பொருந்தாது. மூடனை அடக்கி வைக்க வேண்டும், புகழக்கூடாது என்பது இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் முட்டாளா இருக்கிறான், அவன் பாவம் செய்கிறான், அநியாயம் அக்கிரமம் செய்கிறான், துன்மார்க்கம் செய்கிறான் என்றால் அவன் முட்டாள்தான். ஞானம் உள்ளவன் எவனும் தீய வழியில் நடக்க மாட்டான். புத்தி இல்லாததினால் பொல்லாத ஆவிகளின் செயல்களை கேட்டு துன்மார்க்கமாய் நடக்கிறான். ஒருவன் முட்டாளா இருக்கிறான் என்றால் அவனை புகழ்ந்து பேசக்கூடாது. அதனால் தீமைதான் விளையும். நன்மை உண்டாகும்படி நல்லோர்களை, ஞானவான்களை புகழ வேண்டும், முட்டாள்களை புகழக்கூடாது. அடைக்கலான் குருவி பறந்து போவது போல, தகைவலான் குருவி பறந்து போவது போல. அடைக்கலான் குருவி, தகவலான் குருவி என்பது குருவிகளின் வகைகள். அவைகள் பறந்து போகும். ஒரு சில நொடிகளில் அடுத்த இடத்தில் பறந்து போய்விடும். இப்படி பறந்து போய்கொண்டே இருக்கும். அது ஒரு இடத்தில் நிலையாய் நிரந்தரமாய் நிற்காது. அது போல காரணம் இல்லாமல் இட்ட சாபமும் நமக்குள் நிலைத்திருக்காது. ஒருவர் நாம் எந்த குற்றமும் செய்யாதிருக்கும் பொழுது நமக்கு சாபம் இட்டால் அந்த சாபம் பலிக்காது. அதனால் நாம் பயப்பட தேவையில்லை. நாம் ஒரு குற்றமும் செய்யாதிருக்கும் போது அடுத்தவர் எவ்வளவு சாபமிட்டாலும் என்ன செய்தாலும் அதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. அது நமக்கு பலிக்காது. நாம ஒருவருக்கு தீங்கு செய்யாதிருக்கும் பொழுது நமக்கு எந்த துன்பமும் வராது. பிறர் சாபமிடும் போது அதனால் நமக்கு பாதிப்பு ஏற்படாது. குதிரைக்கு சவுக்கும், கழுதைக்கு கடிவாளமும், மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது. குதிரையை நாம் வழிநடத்த வேண்டும் என்றால் அதை சவுக்கை வைத்து அடித்து அதை வழிநடத்துவார்கள். எந்த பக்கம் போக வேண்டும், எவ்வளவு வேகமாய் போக வேண்டும் என்று குதிரையின் மேல் ஏறி அல்லது வண்டியில் போட்டி சென்றாலும் அப்படிதான் செல்வார்கள். சவுக்கை வைத்து குதிரையை ஆடுகை செய்து வழிநடத்தி செல்வார்கள். அதே போல கழுதைக்கு கடிவாளம் போட்டு அதை இழுத்து செல்வார்கள். அதே போல மூடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. ஒருவன் முட்டாளா இருக்கிறான் என்றால் அவனுடைய செயல்களை வாயின் வார்த்தைகளால் நாம் அடக்கி வழி நடத்த முடியாது. முட்டாளை ஒரு அடி அடித்தால்தான் அவன் திருந்துவான். அடித்துதான் முட்டாளை திருத்த வேண்டுமே தவிர வாயின் சொற்களால் அவனை திருத்த முடியாது. புத்திமதிகளை கேட்க மாட்டான், கடிந்து கொள்ளுதலில் இருப்பான். அதனால் மூடனை அடித்து திருத்து என்று வேதம் சொல்லுகிறது. மூடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. வித்தியாசமான இன்னொரு காரியமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மூடன் ஏதாவது பேசுகிறான் என்றால் அவனுக்கு நாம் மறு உத்தரவு கொடுத்தால் அவன் அதை புரிந்து கொள்ள மாட்டான். அவனிடத்தில் மறு உத்தரவு கொடுக்காதே என்று வேதம் சொல்லுகிறது இந்த வசனத்தில். அதாவது முட்டாள் ஒரு வார்த்தை பேசுகிறான் என்றால் அவனுக்கு நாம் பதில் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறது. அப்படி நாம் பதில் சொல்லுவதனால் பிரயோஜனம் இல்லை.
அப்படி நாம் பதில் சொன்னால் நாமும் அவனுக்கு சமமாகி விடுவோம், அவனைப் போல நாமும் முட்டாளாகி விடுவோம் என்று பொருள். மூடன் பேசும் பேச்சுகளுக்கு நீ பதில் கொடுத்தால் நீயும் முட்டாளாவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தில் மூடனுடைய வார்த்தைக்கு பதில் கொடு, பதில் கொடுக்காமல் இருக்காதே. அப்படி நீ பதில் கொடுக்காமல் இருந்தால் அவன் என்ன நினைப்பான் என்றால், அவன் தன்னை ஞானி என்று நினைத்துக் கொள்வான், தான் செய்ததெல்லாம் சரி என்று நினைத்துக் கொள்வான். இவளுக்கு ஒன்றுமே தெரியவில்லை, எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று அவன் தன்னை ஞானியாக எண்ணிக்கொள்வான். அதனால் அவனுக்கு பதில் கொடு என்று சொல்லுகிறார் கர்த்தர். இதில் என்ன ஒரு காரியம், பதில் கொடுக்காதே என்று முதல் வசனமும் பதில் கொடு என்று அடுத்த வசனமும் சொல்லி இருக்கிறது. அப்படி என்றால் இதை எதை செய்வது, என்ன பண்ணுவது என்றால் இதன் ரகசியம் என்னவென்றால், இதன் ஆழ் கருத்து என்னவென்றால், மூடனோடு பேசி அவனிடத்தில் பதில் கொடுத்தும் நாம் வெல்ல முடியாது, பதில் கொடுக்காமல் இருந்தாலும் அவனோடு வெல்ல முடியாது. முக்கியமாக அப்படிப்பட்டவர்களிடம் பேசாமல் இருப்பதே நல்லது என்பது பொருள். அவர்களோடு சேர்ந்திருப்பதும் அவர்களோடு பழகாமல் இருப்பதும் ஒதுங்கி இருப்பதுமே நமக்கு நல்லது. மூடனுடைய பேச்சுக்கு பதில் கொடுத்து கொண்டும் இருக்க முடியாது, பதில் கொடுக்காமலும் இருக்க முடியாது. அப்படி என்றால் அவன் பேச்சை கேட்காமல் இருப்பதே நமக்கு நல்லது. இதுதான் வழி. ஒரு மூடன் இருக்கிறான், முட்டாள், அவன் அறிவில்லாதவனா இருக்கிறான். அவனிடத்தில் ஒரு செய்தி சொல்லி அடுத்தவருக்கு அனுப்புகிறோம் என்றால் அது எப்படி இருக்கிறது என்றால், நம் கால்களை நாமே வெட்டி கொள்வது போல இருக்கிறதா. நம் கால்களை நாமே வெட்டி கொண்டால் அது நம்மால் நடக்க முடியாது, நமக்கு நாமே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோம். அதுபோல முட்டாள் கையில் செய்தி அனுப்புவதும் நம்மை நாமே நஷ்டப்படுத்திக் கொள்வதும் ஒன்று. அப்படி என்றால் மிகுந்த நஷ்டம் உண்டாகும். முட்டாளிடத்தில் எந்த செயலையும் செய்ய சொல்லக்கூடாது. அவர்களிடத்தில் எந்த வேலையையும் நம்மால் வாங்க முடியாது. அவர்களிடத்தில் செய்தி சொல்லி அனுப்பக்கூடாது, அதனால் நமக்கே நஷ்டம் உண்டாகும். மாற்றுத்திறனாளிகள், கால்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற மாற்றுத்திறனாளிகள் நடக்கும் பொழுது சற்று விந்தி விந்தி நடப்பார்கள். அவர்களுடைய கால் பலவீனமாய் இருப்பதினால் மெதுவாக நிறுத்தி நிறுத்தி நடப்பார்கள். அதுபோல மூடனுடைய வாயில் இருக்கிற பழமொழியாய் இருக்கிறது. ஒரு முட்டாள் இருக்கிறான் என்றால் அவன் சொல்லும் பழமொழி திக்கி திக்கி வரும், முழுமையாக சீராக அவனால் சொல்ல முடியாது. முட்டாளால் ஒரு பழமொழியை கூட சொல்ல முடியாது முழுமையாய். அவன் பேச்சில் பழமொழி இருக்கும், ஆனால் அது திக்கி திக்கி வரும், திணறுதலாய் வரும், தெளிவாய் இருக்காது. ஒரு முட்டாள் இருக்கிறான் என்றால் அவனுக்கு நாம் மரியாதை கொடுக்க கூடாது. முட்டாளுக்கு மரியாதை கொடுத்தால் அது எப்படி இருக்கிறது என்றால், கவனில் கட்டப்பட்ட கல்லை போல் இருக்கிறது. கவனில் கல்லை வைத்தால் அது அடிக்கும் பொழுது மிக தூரத்தில் சென்று எதிரே அடித்து விட்டு வரும். அதுபோல முட்டாளுக்கு மரியாதை கொடுத்தால் அவன் மிக பெரிய தீங்கை செய்வான், பிறருக்கு தீங்கு செய்வான் என்பது பொருள். முட்டாளுக்கு மரியாதையும் கொடுக்க கூடாது. முட்டாளை நம்பி ஒரு வேலையும் சொல்ல முடியாது. முட்டாளுக்கு புகழவும் கூடாது. இதெல்லாம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடமாயிருக்கிறது. மூடனிடத்தில் ஒரு பழமொழி கிடைத்தால், மூடனுக்கு பழமொழி தெரிந்து விட்டால் அதை எப்படி பயன்படுத்துவான் என்றால், வெறியன் கையில் அகப்பட்ட முல்லை போல் இருக்கிறது. ஒரு வெறி பிடித்தவன் இருக்கிறான், அவன் கையில் முள் கிடைத்தால் அவன் தன்னையும் கீறிக்கொள்வான், மற்றவர்களையும் அந்த முள்ளால் கீறி விடுவான். அதுபோல வெறியன் கையில் அகப்பட்ட முல்லை போல் இருக்கிறது அந்த பழமொழியை. முட்டாளுக்கு தெரிந்த பழமொழியை அவன் அதை தவறாக பயன்படுத்துவான். அந்த பழமொழியை அப்படியே தவறான காரியத்துக்கு சொல்வான். நல்லதற்கு சொன்ன பழமொழியை அவன் தவறாக சொல்வான். அதாவது ஒரு உதாரணத்திற்கு, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்று சொல்லுவோம். பளபளப்பாய் இருக்கிறதெல்லாம் தங்கம் என்று நினைத்து விடக்கூடாது, சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்படும் பழமொழி. இதை அவன் எப்படி பயன்படுத்துவான் என்றால், அதே முட்டாள் இடத்தில் இந்த பழமொழியை சொன்னால் உண்மையான தங்கத்தை கூட அவன் எடுத்து மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பான். அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமாய் இருக்கிறது. அவன் அப்படித்தான் சொல்லுவான். இதைதான் வேதம் அப்படி சொல்லுகிறது. முட்டாளிடத்தில் கிடைத்த பழமொழியும் பிரயோஜனப்படாது, அதை தவறாக தான் அவன் பயன்படுத்துவான். பலத்தவன் பணத்தினாலும் சரீர பலத்தினாலும் அந்தஸ்திலும் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர் பலத்தவன் என்று சொல்லலாம். அப்படிப்பட்டவர்கள் மூடனையும் வேலை வாங்குவார்களாம், முட்டாளையும் வேலை வாங்கி விடுவார்கள். அவர்களால்
எல்லோரையும் அவர்களை வழிநடத்தி கொண்டு போக முடியும். அதாவது ஆள்பலம், சரீர பலம் மற்றும் ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு பதவி, ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்கள். இப்படிப்பட்டவர்கள் முட்டாளையும் அடக்கி ஆண்டு கொண்டு போய் விடுவார்கள். அடங்காமல், யாருக்கும் அடங்காமல் மீறி நடக்கிறவர்களை கூட கொண்டு வந்து வேலை வாங்கி, அவர்களிடத்திலும் வேலை வாங்கி அவர்களை அடக்கி ஆள அவர்களால் முடியும். அதாவது அந்தஸ்தில் இருப்பவர்கள், பெரியவர்கள், பலத்தவர்களாய் இருப்பவர்களால் இப்படி செய்ய முடியும். நாயானது தான் கக்கினதை மீண்டும் சாப்பிட செல்லும். அதுபோல முட்டாளும் தான் விட்டு வந்த மூடத்தனத்தை மீண்டும் செய்ய போவான். ஒரு முட்டாள் அவனை எவ்வளவுதான் புத்திமதி சொல்லி திருத்தி அவனை கொண்டு வரலாம் என்று நினைத்தாலும் அவன் தன் மூடத்தனத்திற்கே திரும்பி போவான். நாயை போன்ற குணமுள்ளவன் முட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பாவத்தை விட்டும், அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் விட்டும், துன்மார்க்கத்தை விட்டும் வரமாட்டான். வந்தாலும் மீண்டும் போய்விடுவான். அவனே முட்டாள். தன் பார்வைக்கு ஞானியாய் இருக்கிற ஒரு மனிதனை கண்டால் அவனை நம்புவதை விட மூடன் பேரில் நம்பிக்கையாய் இருப்பது நலம். ஒருவன் தன்னைத்தான் ஞானி என்று நினைக்கிறான் என்றால் அவன் மூடனை விட மிகவும் மோசமான நிலையில் இருப்பவன் என்று பொருள். நம்மை நாமே ஞானி என்று எண்ணக்கூடாது. கர்த்தர் அதை விரும்புவதில்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஞானத்தையும் அவர்தான் நமக்கு கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்வோம். நம்மை நாமே ஞானி என்று எண்ணக்கூடாது. அது மகா மோசமான நிலை. முட்டாளை கூட நம்பலாம், ஆனால் ஞானியை நம்ப முடியாது என்றால் முட்டாளை நம்பினாலும் ஒரு காரியம் நடக்காது. அப்படி இருக்க அவனை விட மோசமானவன் தன்னைத்தானே ஞானி என்று எண்ணுகிறவன். நம்மை ஞானி என்று கர்த்தர் சொன்னால்தான் அது சரி. யோபையாவை குறித்து கர்த்தர் சொன்னது போல இவன் உத்தமன், இவன் ஞானி என்று கர்த்தர் தான் நம்மை குறித்து சொல்ல வேண்டும். நாம நம்மை நாமே ஞானி என்று எண்ணக்கூடாது. கற்றது கையளவு என்று சொல்வார்கள். நாம் அறிந்தது நமக்கு, நம்முடைய சின்ன இருதயத்திற்கும் நம்முடைய சின்ன மூளைக்கும் உட்பட்டதை. அதனால் நாம் கொஞ்சம் தான் கற்றிருக்கிறோம். நம்மை பெரிய ஞானி என்று நினைக்க கூடாது. ஒரு சோம்பேறி வேலைக்கு செல்லென்றால் செல்ல மாட்டான். அவன் அதற்கு என்ன காரணம் சொல்லுவான் என்றால், வீதியில் நான் நடந்து சென்றால் அங்கு சிங்கம் இருக்கும் என்று சொல்லுவான். சோம்பேறி வீதியிலே போனால் சிங்கம் இருக்கும், வீதியின் நடுவிலே சிங்கம் இருக்கும், நான் போக மாட்டேன் என்று வீட்டிலேயே படுத்து தூங்குவான். அவன்தான் சோம்பேறி. சோம்பேறி தன் மனதில் சோம்பேறித்தனம் இருக்கும் பொழுது அவன் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு, வீதியில் சிங்கம் இருக்க போவதில்லை, அப்படி இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வேலை செய்யாமல் தப்பிப்பதற்கு, ஏமாற்றுவதற்கு, சோம்பேறித்தனமாய் வாழ்வதற்கு அவன் சொல்லும் காரணமாய் இருக்கும். ஏதாவது காரணத்தை சொல்லிக்கொண்டு வேலை செய்யாமல் இருப்பார்கள். அவர்களே சோம்பேறிகள். வீட்டில் கதவு இருக்கும். கதவானது ஒரு பக்கத்தில், கீழ்ப்பக்கத்தில் ஆடிக்கொண்டிருக்கும். ஒரு பக்கம் சேர்ந்திருக்கும் சுவற்றோடு இன்னொரு பக்கம் திறப்பது போல வைத்திருப்போம். அது போல எப்படி கீழ்ப்பக்கத்தில் கதவு நிலைத்திருந்து ஆடிக்கொண்டிருக்கிறதோ, கதவு எப்படி ஒரு பக்கத்தில் சுவற்றில் ஆடிக்கொண்டிருக்கிறதோ அது போல சோம்பேறியும் தன் படுக்கையில் ஆடிக்கொண்டிருப்பான். அவனுடைய இடம் படுக்கையா இருக்கும். அவன் நேசிப்பது, அதிகமாய் நேசிப்பது படுக்கையா இருக்கும். எப்பொழுதும் சாப்பிட வேண்டும், தூங்க வேண்டும் என்று இப்படியே இருப்பான். அவனுக்கு பேர்தான் சோம்பேறி. சோம்பேறி இன்னொரு காரியத்தையும் செய்வான். அதாவது தன் தட்டில் இருக்கிற சாப்பாட்டை சாப்பிடுவதற்கு கையை வைப்பான். அதை எடுத்து தன் வாயில் வைத்து கொள்ள சோம்பேறித்தனப்படுவானாம். கையில் கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை எடுத்து சாப்பிடுவதற்கு, கையில் இருக்கிற பொருளை வாயில் வைத்து சாப்பிடுவதற்கு கூட சோம்பேறித்தனப்படுவானாம். அதாவது யாராவது ஊட்டி விட்டால் பரவாயில்லை என்று நினைப்பானாம். அப்படிப்பட்டவனே சோம்பேறியா இருக்கிறான். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் தூக்கத்தை விரும்புகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? அப்படி என்றால் நாம் சோம்பேறி என்று பொருள். எப்பொழுதும் நாம் சாப்பிடக்கூட சோம்பேறித்தனப்படுகிறோமா? சாப்பிடும் நேரத்தில் கூட நாம் ஏதாவது செல்போன் பார்த்து கொண்டு, டிவி பார்த்து கொண்டு சரியாக உட்கார்ந்து சாப்பிடக்கூட யோசிக்கிறோமா என்றால் அதுவும் மகா பெரிய நம் சோம்பேறி என்பதற்கு அடையாளமா இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அதை விட்டு விலக வேண்டும். புத்தியுள்ள பதில் சொல்லக்கூடிய 7 பேர் இருக்கிறார்கள். நல்ல புத்திசாலிகளா இருக்கிறார்கள். எதை கேட்டாலும் நல்ல பதிலை கொடுக்கிற 7 பேரை விட
7 பேரின் ஞானத்தை விட தன்னை ஞானியாக ஒரு சோம்பேறி நினைப்பானாம். தன்னைத்தான் ஞானி என்று நினைத்துக் கொள்வான். எனக்கு எல்லாம் தெரியும். 7 பேர் புத்திசாலிகள் சொன்னால் கூட அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். தன்னைத்தானே ஞானி என்று சொல்வான். அவனுக்கு பெயர்தான் சோம்பேறி என்று வேதம் சொல்லுகிறது. அவன் சோம்பேறியானவன் தன்னைத்தானே ஞானி என்று நினைத்துக் கொள்கிறான். எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஞானி, நான் சகலமும் அறிந்தவன். 7 பேர் புத்தி சொன்னாலும் எனக்கு அது தேவையில்லை, நான் சகலமும் அறிந்தவன் என்று சொல்வானாம். அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதை கவனமாய் வைத்துக் கொள்வோம். யார் எதை சொன்னாலும் கேட்பதற்கு அதிக ஆவலுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பேசுவதற்கு யோசித்து தாமதமாக பேச வேண்டும். அதுவே சிறந்த வாழ்க்கை முறை என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்படி நாம் எப்படி பேச வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், நம் வாழ்க்கை எப்படி சரியாக இருக்கும், என்னவெல்லாம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்ற ஆலோசனைகள் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனங்களை நாம் கற்றறிந்து அதை பின்பற்றி நம் வாழ்க்கையை சிறப்பாக வாழலாம், சமாதானமுடனும் பரிசுத்தமாகவும் வாழலாம், கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கான வழியையும் கற்றுக்கொள்ளலாம். மற்றவர்களிடம் எப்படி பழகுவது, எப்படி பிறரை நம்புவது, யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, யாரை புகழலாம், யாரை புகழக்கூடாது, இப்படி எல்லாவித காரியங்களையும் அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் நமக்கு கொடுப்பது நீதிமொழிகள் புஸ்தகமாயிருக்கிறது. வேத புத்தகம் சகல ஞானத்தையும் போதிக்கிறது. நீதிமொழிகள் அன்றாட காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒவ்வொரு செயலையும் மிக துல்லியமாக உவமைகளோடு தெளிவாக நமக்கு புரிய வைக்கிறது. இப்படிப்பட்ட நல்ல பாடமாக நீதிமொழிகள் புஸ்தகம் இருக்கிறது. இதை படித்து அறிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் பின்பற்றி சிறந்த வாழ்க்கையை, செழிப்பான வாழ்க்கையும், சமாதானமுள்ள வாழ்வையும் வாழலாம். நாம் வழியே நடந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது இருவர் ஏதோ சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் யாரோ இருவர் ஏதோ பிரச்சனைகளுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதில் போய் நாம் தலையிடக்கூடாது. அப்படி அவர்களுக்குள் இருக்கிற பிரச்சனைகளை நாம் நியாயத்திற்கு நடுவில் போகக்கூடாது. அதை பார்த்தாலும் நாம் அமைதியா இருக்க வேண்டும். என்னவென்றால் என்ன நடந்தது, யார் எப்படிப்பட்டவர்கள் என்று நமக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்க அவர்கள் பிரச்சனையில் போய் நாம் தலையிடக்கூடாது. அப்படி செய்தால் அதன் விளைவு எப்படி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது தெருவிலே போகிற நாயை காதை பிடித்து இழுத்தால், தெருவிலே ஒரு நாய் சென்று கொண்டிருக்கிறது என்றால் அதை காதை பிடித்து இழுத்தால் அது எவ்வளவு நமக்கு ஆபத்தானது. அது நமக்கு எவ்வளவு ஆபத்தானதோ அது போல இந்த காரியமும் இருக்கிறது. ஏனென்றால் அமைதியாக சென்று கொண்டிருக்கிற நாயை காதை பிடித்து இழுத்தால் அது உடனே நம்மேல் பாய்ந்து கடித்து விடும். அது போலதான் இருவர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார், நமக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லும் போது அந்த விஷயத்தில் போய் நாம் தலையிடக்கூடாது. இது ஆபத்தை கொண்டு வரும். இதெல்லாம் நம் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விவேகமான வார்த்தைகள், ஞானமான சொற்களாய் இருக்கிறது, விஷயங்களாய் இருக்கிறது. அதாவது ஒரு பைத்தியக்காரன் இருக்கிறான். அவன் கொல்லி கட்டைகளை, எரிகிற நெருப்பு கட்டைகளை எடுத்து எரிகிறான். ஆபத்தான ஆயுதங்களை, கொல்லக்கூடிய அம்பு போன்ற பலமான கூர்மையான ஆயுதங்களை அவன் தூக்கி எறிகிறான் என்றால் அவன் பைத்தியக்காரன், சுயநினைவு இல்லாதவன். அப்படிப்பட்டவன் அவன் அப்படி செய்தால் அதன் பாதிப்பு எப்படி இருக்கும்? மிகவும் நமக்கு ஆபத்தா இருக்கும். அப்படிப்பட்ட இடத்தில் நாம் இருக்கக்கூடாது. உடனே ஓடி வந்து விடுவோம் அல்லவா? அது போல அவனுடைய செயல்கள் எவ்வளவு ஆபத்தானதோ அது போல தன் அடுத்தவனை, தனக்கு அடுத்தவனை, தன்னுடன் இருக்கக்கூடிய நண்பர்கள், சகோதரர்கள், குடும்பத்தார் யாருக்கா இருந்தாலும் தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து அவர்களை ஏமாற்றி விட்டு ஏதாவது தீமை செய்து விட்டு, தன்னுடன் இருப்பவர்களை, தன்னை நம்பி இருப்பவர்களுக்கு தீமை செய்துவிட்டு நான் விளையாட்டுக்கு செய்தேன் என்று சொல்லுவார்கள். சிலர் இப்படி செய்வார்கள். வேண்டுமென்றே தீவினை செய்துவிட்டு நான் சும்மா விளையாட்டுக்காக செய்தேன் என்று சொல்வார்கள். அப்படி சொல்லுகிறவர்களும் ஒன்றுதான். பைத்தியக்காரன் கையில் இருக்கிற கொல்லிக்கட்டையும் ஆயுதங்களும் எவ்வளவு ஆபத்தானதோ அது போல தன் கூட இருக்கிறவர்களை வஞ்சித்து ஏமாத்துகிறவனின் நிலையும் இருக்கிறது. அவன் மிகுந்த தண்டனைக்குள்ளாவான் என்பது பொருள். இப்படியெல்லாம் செய்துவிட்டு நான் விளையாட்டுக்கு செய்தேன் என்று சொல்வானாம். அவனை பொறுத்தவரை அவன் மிகப்பெரிய திறமைசாலி என்று நினைத்துக் கொண்டிருப்பான். ஆனால் அவனுக்கு திரும்பி பதில் கிடைக்கும் போதுதான், அதற்குரிய நியாய தீர்ப்பை பெறும் பொழுது
அந்த மனிதர்கள் அவனை அடிக்கும் பொழுது, அவனை துன்புறுத்தும் போதுதான் அதன் அருமை புரியும். அவன் செய்த தீவினை எவ்வளவு கொடுமையானது என்பது. அவனுக்கு ஆபத்து வரும். அதுவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு தீங்கு செய்துவிட்டு நான் விளையாட்டுக்கு செய்தேன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் செய்தாலும் பிறர் சரீரத்தையோ மனதையோ பிறர் பொருளையோ பாதிக்கக்கூடியதாக, தீமை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாது. நன்மை செய்து பழக வேண்டும். விளையாட்டுக்கென்றாலும் அப்படி செய்யக்கூடாது. பிறரை பாதிக்கக்கூடிய எந்த செயலையும் நாம் செய்யக்கூடாது. செய்துவிட்டு விளையாட்டுக்கு செய்தேன் என்று சொல்லக்கூடாது. அதே விளையாட்டை நம்மேல் அவர்கள் விளையாடி விடுவார்கள். அதன் பின்பு ஆபத்தை சந்திக்க நேரிடும். நாமே நமக்கு ஆபத்தை வரவழைத்துக் கொண்டதாக மாறும். அடுப்பில் விறகு எரிந்து கொண்டிருக்கிறது என்றால், அந்த விறகு தீர்ந்து போனால், எரிபொருள் தீர்ந்து போகும்போது அந்த அடுப்பு அணைந்து போகும். அதுபோல கேஸ் அடுப்பு இருக்கிறது என்றால், கேஸ் தீர்ந்து போனால் அடுப்பு அணைந்து போகும். அதுபோல கோல் மூட்டுகிறவன் இல்லாமல் சண்டை ஓய்ந்து போகும். கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் இருந்தால் சண்டை முடிந்து போகும். எந்த இடத்தில் சண்டை ஏற்படுகிறது என்றாலும் கோல் சொல்லுகிறவன், புறம் கூறுகிறவன், அவதூறு சொல்லுகிறவன் இருக்கிறான் என்ற பொருள். யாரோ சொல்லிக் கொடுத்துதான் சண்டை மூட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். சில இடங்களில் குடும்பங்களில் சண்டை வந்து கொண்டே இருக்கும். சில நிறுவனங்களில் அடிக்கடி சண்டை வரும். இதற்கெல்லாம் காரணம் கோல் சொல்லுகிறவர்களே காரணம். வேண்டுமென்றே சண்டையை தூண்டிவிட்டு யாரோ வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று பொருள். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. கோல் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சண்டை முடிந்து போகும் என்று. கரிகள், அதாவது விறகு எரிக்கப்பட்ட பின்பு இருக்கக்கூடிய கருப்பான அந்த கரி துண்டுகள் அடுப்பு எரிப்பதற்கு நன்றாக பயன்படும். அது நல்ல ஒரு அனலை கொடுக்கும், தழலை கொடுக்கும், அக்னியை கொடுக்கும். சமைப்பதற்கு, வேற வேலைகள் செய்வதற்கு நல்ல அக்னியை கொடுக்கும் கரி துண்டுகள். விறகு நெருப்பை கொடுக்கும். அது நல்ல விறகாயிருக்கும் பொழுது நல்ல அனலை கொடுக்கும். விறகு எரிய வைத்து நாம் வேலைகளை செய்து கொள்ளலாம், சமைக்கலாம், மற்ற காரியங்களை செய்யலாம். இப்படி அது எப்படி பயன்படுகிறதோ, விறகும் கரி துண்டும் எரிகிற நெருப்புக்கு எப்படி பயன்படுகிறதோ அதுபோல வாது பிரியன் சண்டைகளை மூட்டுவதற்கு பிரியப்படுகிறான். வாக்குவாதம் செய்வதில் விருப்பம் உள்ளவன் வாது பிரியன் என்றார். எப்பொழுதும் எதையாவது பேசி வம்பு பண்ணுவது பழக்கமாய் கொண்டவன் எவன் இருக்கிறானோ அவன் வாது பிரியன் இருக்கிற இடத்தில் சண்டை மூழுமே. வாது பிரியன் சண்டைகளை மூட்டுவதற்கு ஏதுவானவன். கரி துண்டையும் விறகையும் வைத்து அடுப்பை எரிக்கலாம், அனல் மூட்டலாம், அடுப்பு எரியும். அதுபோல வாது பிரியனாய் இருக்கிறவன் அவன் பயன்படுத்தப்படுவான். சண்டை மூட்டுவதற்கு அவன் பயன்படுவான். சண்டை மூட்டியே பழக்கப்பட்டவன். இப்படி சண்டைகளை தூண்டி விடுகிற பொல்லாத குணங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் அமைதியை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களே கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கோல் மூட்டுவது, சண்டை போடுவது, பிறருக்கு சண்டை மூட்டி விட்டு வேடிக்கை பார்ப்பது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. அது கர்த்தருக்கு முன்பாக மிகவும் கோபத்தை உண்டு பண்ணும். அதனால் நியாயத்திற்கு வரும், தண்டனை வரும். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல இருக்கும். கோல் மூட்டுகிறவன் விளையாட்டு போல பேசிவிடுவான். சாதாரணமாக விளையாட்டு போல சொல்லிவிட்டு போய்விடுவான். ஆனால் அது உள்ளத்தில் அம்பை போல தைக்கும். அவைகள் மனதிற்குள் தைத்து விடும். ஆழமான வார்த்தைகளை பேசுவார்கள். விளையாட்டு போல சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். இதுதான் கோல் மூட்டுகிறவர்களுடைய குணமாய் இருக்கிறது. நேச அனலை காட்டக்கூடிய தீய நெஞ்சம், கெட்ட எண்ணம் உள்ள மனிதர்களாய் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அன்பொழுக பேசுவார்கள், அன்பாய் பேசுவார்கள், அப்படியே உருகுவார்கள், நம்மேல் உயிரையே விட்டு விடுவார்கள் நமக்காக என்பது போல உருகி பேசுவார்கள், கனிவாய் பேசுவார்கள், அன்பொழுக பேசுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் உள்ளத்தில் ஆனால் தீய எண்ணம் வைத்திருப்பார்கள். எப்படி இவளை கொன்று போடலாம் என்று நினைப்பார்கள். அந்த அளவுக்கு தீய எண்ணம் இருக்கும். ஆனால் பேசும் பொழுது அன்பொழுக பேசுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் எதற்கு சமம் என்றால், மண் ஓட்டை எடுத்து வெள்ளி பூச்சி பூசியதற்கு சமம். அவர்கள் வெளியில் பேசுவது அன்பான பேச்சா இருக்கிறது, வெள்ளி பூச்சி பூசப்பட்டது போல. ஆனால் உள்ளத்திலே அவர்கள் தீய எண்ணம் உடையவர்கள், மண் ஓடுகளை போன்றவர்கள். உடைந்து விடும் மண் ஓடு, எதற்கும் பயன்படாது, உடனே உடைந்து விடும். அது போல அவர்கள் வேஷதாரிகள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டவர்களை நம்பக்கூடாது. அவர்கள் பேச்சை கேட்கவும் கூடாது, நம்பவும் கூடாது. அது நமக்கு பாதுகாப்பு.
பகைஞன் எதிரியானவன் தன் மனதிலே பகையை மறைத்துக் கொள்கிறான். மனதில் பகையை மறைத்துக் கொண்டு, கபடத்தை தன் மனதில் மறைத்துக் கொண்டு உதடுகளில் சூது பேசுகிறான். நம்முடைய எதிரியானவன் கபடமாய், அவன் மனதில் வஞ்சகம் இருக்கிறது, நம்மை எதிர்க்கிற எண்ணம் இருக்கிறது, நம்மேல் கசப்பு வெறுப்பு இருக்கிறது, கபடம் இருக்கிறது. ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மனதில் மறைத்து கொண்டு சூதாக பேசுவான். உள்ளத்தில் ஒன்று வைத்து புறத்தில் ஒன்று பேசுவது. அதாவது நம்மை வீழ்த்துவதற்கான திட்டம் அவன் வைத்திருப்பான், அதை பேசுவான். ஆனால் அதை நம்மிடத்தில் சொல்லும் பொழுது அது நமக்கு நன்மை ஏற்படும்படி அவன் யோசித்தது போல சொல்லுவான். நமக்கு நன்மை செய்வது போல நினைத்து அப்படியாக சொல்லி நமக்கு தீமை செய்து விடுவார்கள். இப்படிப்பட்ட கபடதாரிகளை நம்பக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எதிரிகளை நம்பக்கூடாது. நான் திருந்து விட்டேன், உன்மேல் அன்பாயிருக்கிறேன் என்று சொன்னாலும் நாம் நம்பிவிடக் கூடாது, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். உன் எதிரியாய் இருப்பவனை நீ நம்பாதே. அவன் இதமாய் பேசினாலும் அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் இருக்கும். திடீரென்று எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மனிதன் மனம் மாறிவிட்டான் என்று சொன்னால், நான் மாறிவிட்டேன், நான் திருந்து விட்டேன் என்று சொன்னால் நம்பக்கூடாது. அவன் மனதில் 7 அருவருப்புகள் இருக்கும். அவன் நம்மை வீழ்த்துவதற்காக அவன் அப்படி போய் சொல்லிக் கொண்டிருப்பான். நம்பிவிடக் கூடாது. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ, தன் மனதில் பகையை மறைத்து வைத்துக் கொண்டு வெளியில் நல்லவன் போல நண்பனை போல நம்மிடம் பழகி கொண்டிருந்தால், அப்படிப்பட்டவர்களுடைய ரகசியங்களை சபையிலே வெளிப்படுத்தப்படும். அது ஒரு நாள் வெளிப்பட்டு விடும். கர்த்தர் வெளிப்படுத்தி விடுவார். அவர்கள் பலர் கூடியிருக்கும் இடத்தில் அவர்கள் வெளிப்படுத்தப்படுவார்கள். அது தெரிந்துவிடும். எப்படியாவது அவர்கள் வாயினாலேயே, அவர்கள் பேச்சிலிருந்தே வந்துவிடும். படுகுழியை வெட்டுகிறவன் அந்த குழியில் தானே விழுவான். பிறருக்கு படுகுழியை வெட்டுகிறவன், பிறருக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவன், அவன் நினைத்து அவன் ஏற்பாடு செய்தால் அதில் அவனே விழுவான். ஆமானை போல ஆமான் தூக்குமரம் செய்வித்தான் மொர்தெகாய்க்கு. கடைசியில் மறுநாளே அதே தூக்கு மரத்தில் ஆமானே தூங்கினான். அவன் செய்த தூக்கு மரம் அவனையே தூக்கிலிட பயன்படுத்தப்பட்டது. இப்படி நடக்கும். அதனால் எப்பொழுதும் அடுத்தவருக்கு குழி வெட்டவும் தீங்கு செய்யவும் நினைக்க கூடாது. அவன் வெட்டின குழியில் அவனே விழுவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எப்பொழுதும் நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருந்தால் நன்மையே நமக்கு திரும்பி வரும். நாம் பிறருக்கு தீமை செய்ய நினைத்தால் அந்த தீமை நமக்கே திரும்பி வந்துவிடும். எதை கொடுக்கிறோமோ அதுதான் திரும்பி வரும் என்பதே இந்த வசனத்தின் பொருளாய் இருக்கிறது. கல்லை புரட்டுகிறவன் அவன் மேலே கல் திரும்பி விழும். எதை நாம் செய்கிறோமோ அதுவே நமக்கு திரும்பி வரும் என்பது இதன் பொருள். ஆதலால் நாம் நன்மையை செய்து நம் எதிரியாய் இருந்தாலும் அவர்களுக்கும் நாம் நன்மை செய்து பழக்கப்பட்டு விட்டால், எல்லோருக்கும் நன்மை செய்யும் குணம் வந்துவிட்டால் நமக்கு நன்மையே நடக்கும். கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அவருடைய கிருபை மகா பெரியது. கர்த்தர் நல்லவர். அதே போல நம்மையும் நல்லவர்களாக இருக்க சொல்லுகிறார். அவர் வார்த்தையை கேட்டு நடப்போம். அதுவே நமக்கு சிறந்ததா இருக்கிறது. கள்ள நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும். கள்ள நாவு பகைக்கும். வாயின் வார்த்தைகளில் ஏமாற்று போய் பித்தலாட்டம் பண்ணுகிறவர்கள் இருப்பார்கள். தீமையான வார்த்தைகளை பேசுவது, தீமை செய்வது, எப்பொழுதும் தீமையால் நிறைந்திருக்கும் இருதயம் உடையவர்கள் எப்பொழுதும் தீமையே செய்வார்கள். மற்றவர்களை கேவலமாய் பேசுகிறவர்கள், அவமானமாய் பேசுகிறவர்கள் எப்பொழுதும் அழிவையே உண்டு பண்ணுவார்கள். அவர்கள் செயல்கள் ஆக்கப்பூர்வமாய் இருக்காது. பிறரை பரியாசம் பண்ணுகிறவர்கள், கேவலமாய் பேசுகிறவர்கள், அவமதிக்கிறவர்களின் செயல்கள் அழிவை உண்டு பண்ணும். அவர்கள் செயல்கள் ஒருபோதும் நன்மையை உண்டு பண்ணாது. இதை புரிந்து கொண்டு நாம் நடக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை நம்பி எந்த காரியத்தையும் கொடுக்க கூடாது. அது நடக்காது. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம். நாளைய தினம் இதை செய்கிறேன் பார், எனக்கு இது நடக்கும், அது நடக்கும், நான் இதை செய்ய போகிறேன், எனக்கு இவ்வளவு பணம் வரும், இவ்வளவு விளைச்சல் வரும் என் நிலத்தில், எனக்கு இவ்வளவு பெரிய பலன் கிடைக்க போகிறது என்று நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்ட கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் ஒரு நாள் பிறப்பிப்பதை நாம் அறிவோம். நமக்கு தெரியாது ஒரு நாள் எப்படி பிறக்கிறது என்று நமக்கு தெரியாது. அப்படி இருக்க ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாத நாம்
நாளைய தினத்தை குறித்து நாம் பெருமை பாராட்டக்கூடாது. இது தவறு என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் இப்படிப்பட்ட பெருமையை நாம் நம்மிடத்தில் இருந்தால் அகற்றிவிட வேண்டும். இது தவறு என்று தெரியாமலேயே நாம் சொல்லிக் கொண்டிருப்போம். நாளைக்கு இதை செய்வேன் பார், நாளைக்கு அதை செய்வேன் பார், என் வாழ்க்கையில் இது நடக்கும் அது நடக்கும் என்று பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார். பெருமையாக சொல்லாங்க. நம்முடைய வாய் நம்மை புகழக்கூடாது. நம்மை நாமே புகழ்ந்து கொண்டிருக்க கூடாது. நான் இதை செய்து விடுவேன், அதை செய்து விடுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பான செயல், அதாவது வேத வசனத்துக்கு புறம்பானது. வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் இப்படி புகழ்ந்து கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், அடுத்தவர் தான் நம்மை பார்த்து புகழ வேண்டும், நம்மை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும். நம்மை நாமே புகழ்ந்து கொள்ளக்கூடாது. அது தவறு. கல்லானது கனமாய் இருக்கும். ஒரு கல்லை எடுத்தால் மிகவும் கனமாய் இருக்கும். ஒரு துணியை எடுப்பது போல மென்மையா இருக்காது. ஒரு கல் சிறிய கல்லா இருந்தாலும் அதை எடுக்கும் பொழுது மிகவும் கனமாய் இருக்கும். மணல் பாரமாய் இருக்கும். மணலை ஒரு பையில் அள்ளினால் அது மிகுந்த கனமுள்ளதாக பாரமாக இருக்கும். அது போல கல் எவ்வளவு கனமாக இருக்கிறதோ, மணல் எப்படி பாரமா இருக்கிறதோ, அது போல மூடனுடைய கோபமும் மிகவும் கொடுமையா இருக்கும். முட்டாளுக்கு கோபம் வந்தா அதை தாங்குவது மிகவும் கடினம். இதைதான் வேதம் சொல்லுகிறது. மூடனோடு வாழ்வது, மூடன் செயல்களை தாங்கிக் கொள்வது என்பது மிகவும் கடினம். அவன் முட்டாள்தனமாக பயங்கரமாக செயல்படுவான். இந்த இரண்டை விட அதிக கடினமா இருக்கும் மூடனுடைய கோபத்துக்கு ஆளாவது. அதனால் எப்பொழுதும் முட்டாள்களை விட்டு விலகி இருப்பதே நல்லது. அவர்களோடு சேர்ந்திருக்க கூடாது. உக்கிரம் கொடுமை உள்ளது. அதிக கோபம், உக்கிரமா இருப்பது கொடுமையை பண்ணுவிக்கும். அதிக கோபத்தில் இருப்பவர்கள் கொடுமைப்படுத்துவார்கள். கோபம் நிஷ்டூரம் உள்ளது. நிஷ்டூரம் என்றால் தன்னை எதையாவது பறிகொடுத்தவர்கள் அனுபவிக்கும் வேதனை. பறிகொடுத்தவர்கள் ஒரு பொருளை பறிகொடுத்து விட்டார்கள் என்றால் அவர்கள் மிகுந்த வேதனை அனுபவிப்பார்கள். அந்த பறிகொடுத்தலுக்கு காரணமானவர்கள் மேல் கோபமாய் இருப்பார்கள். அதற்கு பெயர் நிஷ்டூரம். அப்படி பறிகொடுத்தவர்கள் நம்மிடத்திலிருந்து இதை இவர்கள் பறித்து கொண்டார்களே என்ற கோபத்தில் இருப்பார்கள். அந்த கோபத்திற்கு பெயர் நிஷ்டூரம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட நிஷ்டூரம் உள்ளது. கோபம் நிஷ்டூரம் உள்ளது. கோபம் வந்தால் நிஷ்டூரம் வரும். அதாவது உக்கிரம், கோபம் இவையெல்லாம் கொடுமையை உண்டாக்கும். இப்படிப்பட்டவர்கள் கொடுமைப்படுத்துவார்கள். பொறாமைப்படுகிறவனுக்கு முன்பாக நிற்கக்கூடியவன் யார்? பொறாமைப்படுகிறவன் முன் யாரும் நிற்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்களுடைய கொடுமை இருக்கும். அவர்களுடைய தீமை, அவர்களுடைய தீய எண்ணம் இருக்கும். அதாவது உக்கிர கோபம், அதிக கோபப்படுவது, எரிச்சல் அடைவது, பொறாமைப்படுவது, இப்படிப்பட்ட மனிதர்களுடன் இருப்பது மிகவும் கடினம். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி இருப்பதே நமக்கு நல்லது. மறைவான சிநேகிதத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதலே நலம். அதாவது நம்மேல் அன்பாய் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்கள் அந்த அன்பை வெளிப்படுத்தாமல் இருந்தால் அதனால் பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் இல்லை. வெளிப்படையான அன்பு இல்லாவிட்டால் அது மறைந்து அன்பாய் இருந்தால் அதனால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அதைவிட வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நலம். நம்மேல் கரிசனை உள்ளவர்களாக, நம்மேல் அக்கறை உள்ளவர்களாக, சிநேகத்தை தன் மனதில் வைத்துக் கொண்டு வெளிப்படுத்தாமல் இருப்பவர்கள் அதனால் பிரயோஜனம் அல்ல. அதைவிட நம்மை கண்டித்து வழி நடத்துவதே சிறந்தது. அதுவே நல்லது. அதில் பலன் உண்டு. மறைவான அன்பினால் என்ன பலன் இருக்க போகிறது? நான் உன்னை நேசிக்கிறேன், உன்மேல் அன்பா இருக்கிறேன், ஆனால் அதை நான் வெளிப்படுத்த மாட்டேன் என்றால் அந்த அன்பின் பலன் என்ன? நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். சிநேகிதன் அடிக்கிற அடிகள் உண்மையானவைகள். ஒரு நண்பன், உண்மையான நண்பன் நம்மிடத்தில் இருக்கிறான் என்றால், நமக்கு ஒரு உண்மையான நண்பன் இருந்தால் அவன் நம்மை அடிப்பது நமக்கு நன்மையை உண்டாக்கும். நம்முடைய எதிரி நம்மை முத்தமிட்டாலும், நம்மிடத்தில் அன்பாய் பேசினாலும் அது கொடுமையானது, அது தீமையே தரும். நம் நண்பன் அடித்தாலும் அதை வாங்கிக் கொள்ளலாம். நம் எதிரி முத்தமிட்டாலும் அதை வெறுக்க வேண்டும். அது ஆபத்தானது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் முத்தமிட்டு காட்டி கொடுத்தார். அதை சற்று நினைத்து பார்ப்போம். திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான்.
தேன் கூடு கிடைத்தாலும் கூட திருப்தியாய் சாப்பிட்டவன் அதை கூட மிதித்து போட்டுவிட்டு போய்விடுவானாம். அவன் வயிறு நிறைந்திருக்கிறது, அதனால் தேன் கூடே கிடைத்தாலும் அது அவனுக்கு பொருட்டாய் எண்ண மாட்டான். பசியோடு இருக்கிறவன் கசப்பான பதார்த்தங்களும் அவனுக்கு தித்திப்பா இருக்கும். ஒருவன் மிகுந்த பசியோடு இருக்கும் பொழுது பாகற்காயை சமைத்து வைத்தாலும் இனிப்பாக இருக்கிறது என்று சாப்பிடுவான். பசி இல்லாமல் இருக்கிறவனுக்கு தேனையே கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை அவன் மிதித்து போடுவான், அதை மதிக்க மாட்டான் என்பது பொருள். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ, ஒரு குருவி தன் கூட்டை விட்டு பறந்து அலைகிறது என்றால் அது எப்படி இருக்கும்? தத்தளிப்பாய் சுத்தி கொண்டிருக்கும். அது போல தன் ஸ்தானத்தை விட்டு அலைந்து திரிகிற மனிதனும் இருக்கிறான். வீட்டை விட்டு வெளியே போகிற பிள்ளைகள், அதாவது வீட்டை காலி செய்து கொண்டு தன் குடும்பத்தை விட்டு வெளியே புறப்பட்டு போகிறவர்களும் அலைந்து திரிந்து கஷ்டப்படுவார்கள். வீட்டை விட்டு போகக்கூடாது. சிலர் கோபித்துக் கொண்டு பெற்றோர்களிடம் கோபித்துக் கொண்டு பிள்ளைகள் போவார்கள். கணவன் மனைவி பிரிந்து போவார்கள். இப்படி போகிறவர்களுடைய நிலை அலைந்து திரிகிற குருவியை போல இருக்கும். மிகவும் கடினமாயிருக்கும் அவர்கள் வாழ்க்கை. தன் ஸ்தானத்தை விட்டு இறங்கி போகக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இருந்து பொறுமையோடு சாதிக்க வேண்டும், வெளியே செல்லக்கூடாது என்பது பொருள். பரிமள தைலமும் சுகந்த தூபமும் எப்படி மனதை கடிப்பாக்குகிறதோ அதுபோல ஒருவனுடைய சிநேகிதனால் சொல்லப்படும் உட்கருத்தான நன்கு கருத்துள்ள ஆலோசனைகளினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாயிருக்கும். அப்படி என்றால் ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு நல்ல நண்பன் இருக்கிறான். அவன் ஆபத்து நேரத்தில் நல்ல ஆலோசனைகளை அந்த நண்பனுக்கு சொல்லுகிறான் என்றால் அது மிகுந்த, அதாவது அந்த ஆலோசனைகள் மிகவும் உட்கருத்தானது, நன்கு கருத்தான ஞானமான ஆலோசனைகளை தன் நண்பனுக்கு ஒருவன் சொல்லுகிறான் என்றால் அது மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும். சென்டானது எவ்வளவு அருமையான ஒரு வாசனை திரவியங்கள் இருக்கிறது. அதை நாம் பூசிக்கொள்ளும் பொழுது மிகவும் இன்பமாய் இருக்கும், நல்ல வாசனையை கொடுக்கும். சுகந்த தூபம் என்று சொல்லும் போது சாம்பிராணி போன்ற தூளான பொருள்கள் வாசனைக்காக போடுவார்கள் நெருப்பி. அப்படிப்பட்ட வாசனையான பொருட்கள், ஊதுபத்தி, சாம்பிராணி போன்ற வாசனையான பொருட்கள், சந்தனம் போன்றவைகள் பயன்படுத்தும் போது மிகவும் சந்தோஷமா இருக்கும் மனதிற்கு. அதுபோல ஆபத்து நேரத்தில், நல்ல நேரத்தில், சரியான சந்தர்ப்பத்தில் கருத்தான ஆலோசனை சொல்லும் நண்பனும் இருக்கிறான். அந்த நண்பனின் ஆலோசனைகள் அவ்வளவு இன்பமா இருக்கும், வாசனை திரவியம் போல. உன் நண்பனையும் உன் தகப்பனுடைய நண்பனையும் விட்டு விடாதே. நாம் நீண்ட நாட்களாக நட்பு பாராட்டி வரும் நம் நண்பனையும் நம் தகப்பனுடைய நண்பனையும் எப்பொழுதும் விட்டுவிடக் கூடாது. ஏனென்றால் அவர்கள் நமக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருப்பார்கள். நமக்கும் நம் தகப்பனுக்கும் என்றால் தலைமுறையாக நட்பு பாராட்டி வருகிறவர்கள் நமக்கு நன்மையே செய்வார்கள். பல வருடங்களாக நாம் அவர்களை அறிந்து வைத்திருக்கிறோம், ஒருவருக்கொருவர் புரிதல் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட நண்பர்களை நாம் விட்டுவிடக் கூடாது. எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பகைக்க கூடாது. அப்படி அவர்கள் அன்பு நமக்கு நன்மை செய்யும். அவர்களுடைய செயல்கள், அவர்கள் கொடுக்கும் ஆலோசனைகள் நமக்கு நன்மையே தரும். அவர்களுடைய செயல்களையும் ஆலோசனைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம், நன்மைதான். ஆபத்து காலத்தில் நம் சகோதரனுடைய வீட்டிற்கு போகக்கூடாது, அது அவர்களுக்கு பாரமாய் இருக்கும். ஆபத்து நேரத்தில் நம் சகோதரனை தேடி போகக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல பக்கத்தில் இருக்கும் சகோதரனை விட நம் பக்கத்தில் இருக்கும் நண்பர்களே போதுமானது. நம்முடைய பக்கத்தில் இருக்கும் அயலார்களே, அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களே நமக்கு உதவி செய்வார்கள். தூரத்தில் இருக்கும் சகோதரனை நம்புவதை விட நம் பக்கத்தில் இருப்பவர்களே நமக்கு உதவியாய் இருப்பார்கள். அவர்கள் உதவியே நமக்கு பயன்படும் என்று பொருள். என் மகனே, என்னை நிந்திப்பவர்களுக்கு நான் உத்தரவு கொடுக்கும்படி, என்னை நிந்தித்து பேசுகிறவர்களுக்கு நான் பதில் சொல்லும்படி நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. ஒரு தகப்பன் கேட்கிறார் தன் மகனிடம், நீ புத்திசாலியாய் ஞானவானாய் மாறி என்னை சந்தோஷப்படுத்து. உன்னை பற்றி பலர் தவறாக பேசும்போது நிந்திக்கிறவர்களுடைய வார்த்தைகளுக்கு நான் பதில் சொல்லும்படியாக நீ ஞானவானாய் மாறு என்று தகப்பன் தன் மகனுக்கு புத்தி சொல்லுகிறார். கர்த்தருக்கும் நாம் இப்படிதான் இருக்க வேண்டும்.
நாம் தவறு செய்யும் போது பரலோகத்தில் சாத்தான் கர்த்தரிடம் பேசுவான். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் இருக்கிறது. பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அறியாமல் தவறு செய்யும் பொழுது அதை குறித்து குற்றம் சாட்டி பரலோகத்தில் குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான் சாத்தான் கர்த்தரிடத்தில். அதனால் நாம் ஞானமாய் நடந்து தவறு செய்யாமல் வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. விவேகி ஆபத்தை கண்டு பதுங்கிக் கொள்ளுகிறான், மறைந்து கொள்ளுகிறான். விவேகமாய் இருப்பவன் ஆபத்து வருகிறதென்று முன்பே அறிந்து அவன் தன்னை மறைத்து கொண்டு தன்னை தற்காத்துக் கொள்கிறான். இதன் பொருள் மிகவும் பெரியது. இதில் மிகப்பெரிய ரகசியம் அடங்கியிருக்கிறது. புத்தி, அறிவு, ஞானம் இவையெல்லாம், அதாவது விவேகம் என்று சொல்லும் பொழுது பிறப்பிலிருந்தும் புத்திசாலியாய் இருந்து உலக அறிவுகளை கற்று கல்வி அறிவு, அனுபவ அறிவு போன்ற அறிவுகளால் நிறைந்து ஆவிக்குரிய அனுபவத்தையும் பெற்று ஆவிக்குரிய மண்டலங்களையும் அறிந்து கர்த்தருடைய வல்லமையை அறிந்து பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொண்டு பொல்லாத ஆவிகளின் தன்மைகளை உணர்ந்து கொண்டு அதையும் அறிந்து ஆவிக்குரிய அறிவையும் அறிந்து காலத்தையும் உணர்ந்து இருப்பவனே விவேகி. எந்த காலத்தில் என்ன நடக்கும், நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எது எப்படி நடக்கும், ஏற்கனவே என்ன நடந்தது போன்ற கால பரிமாணங்களையும் அறிந்து வைத்திருக்கிறவனே விவேகி என்று எண்ணப்படுவான். அப்படிப்பட்ட விவேகம் உள்ளவன் சகலத்தையும் அறிந்து வைத்திருப்பதினால் அவன் புத்திசாலியா இருக்கிறான். அவன் படிப்பறிவு, உலக அறிவை அறிந்து வைத்திருக்கிறான். ஆவிக்குரிய அறிவையும் அறிந்து வைத்திருக்கிறான். கால பரிமாணங்களையும் அறிந்து வைத்திருக்கிறான். கடந்த காலத்தில் எந்த சூழ்நிலையில் என்ன ஏற்பட்டது, எதிர்காலத்தில் என்ன நடக்கும், கர்த்தருடைய வருகையின் போது உலகத்தில் என்ன நடக்கப் போகிறது, ஆபத்து இப்படி வரப்போகிறது என்பதையெல்லாம். ஏனென்றால் கடைசி காலத்தில் உபத்திரவ காலமும் மகா உபத்திரவ காலமும் வரப்போகிறது. இந்த காலத்தில் எல்லாம் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை விவேகி அறிந்து வைத்திருப்பான். ஏனென்றால் விவேகி என்பவன் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தை அதிகமாய் பெற்று விவேகத்தையும் ஒருவன் பெற்றிருக்கிறான் என்றால் அவன் வேத வசனத்தை நன்கு தியானித்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனாயிருக்கிறான். கர்த்தருக்கு பயந்து நடக்காத விவேகி ஒருவனும் இருக்க முடியாது. கர்த்தருக்கு பயப்படுதலை அறிந்து ஆவிக்குரிய மண்டலங்களை அறிந்து கர்த்தர் தரும் ஞானத்தினால் நிறைய பெற்றிருக்கிற மனிதன் வேதத்தை அதிகமாய் தியானித்து கர்த்தருடைய அன்பை புரிந்து கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிற ஞான உபதேசங்களை கற்றறிந்து தேர்ந்தவன் தான் விவேகியா இருக்க முடியும். அப்படிப்பட்ட மனிதன் ஆபத்து காலத்திற்கு மறைந்து கொள்ளுகிறான். விவேகம் உள்ள மனிதன் ஆபத்துக்கு மறைந்து கொள்ளுகிறான் என்று சொல்லும் போது வரும் உபத்திரவ காலத்திற்கும் மகா உபத்திரவ காலத்திற்கும் தப்பிக்கும் வழியை அவன் அறிந்து வைத்திருப்பான். எப்படி என்றால் உபத்திரவ காலத்திற்கு தப்பித்துக் கொள்ளும்படி ஆபத்து காலம் வரும் பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மறைவில் நம்மை மறைத்துக் கொள்வார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது கர்த்தர் நமக்கு தீமை நெருங்காதபடி சூழ்ந்து மறைந்து கொள்வார், நம்மளை மறைத்துக் கொள்வார். அவர் தம்முடைய சிறகுகளாலே நம்மை மூடுவார் என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது. அவர் தம்முடைய மறைவினால் நம்மை மறைத்துக் கொள்ளுகிறார். துன்பம் நம்மை நெருங்காது. அப்படிப்பட்ட ஆபத்து காலத்தில் விவேகி தன்னை காத்து கொள்வான். மூடனோ நேராக போய் ஆபத்திலேயே விழுவான், தேடி போய் விழுவான். அவன்தான் முட்டாள். அவன் எப்படி ஆபத்தில் தேடி போய் விழுவான் என்றால், இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று நாம் சொன்னால் கூட, விவேகமாய் நாம் இருந்து சொன்னால் கூட அவன் நான் அதை செய்து பார்த்துவிட்டே வருகிறேன், என்னால் அது முடியும் என்று வீம்பாக சென்று நேராக போய் ஆபத்தில் விழுவான். இது முட்டாளுடைய குணம். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? ஆபத்தில் விழுகிற முட்டாளாய் இல்லாமல் ஆபத்துக்கு மறைந்து கொள்ளுகிற விவேகியாய் இருப்போம். கர்த்தருடைய மறைவில் மறைந்து கொள்வோம். பரிசுத்தம்தான் கர்த்தரிடத்தில் நாம் மறைந்து கொள்ளும்படி நீதியின் பாதைதான் நம்முடைய ஞானம், விவேகம் எல்லாம். நீதியின்படி நடப்பதே நமக்கு பாதுகாப்பு. அதை புரிந்து கொள்வோம், நீதிமானாய் இருப்போம், பரிசுத்தமாய் வாழ்வோம். அது மிகவும் அவசியமானது. அது மட்டுமே அவசியமானது. விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் நான் நீதிமானாய் எல்லாம் மாற முடியாது என்று சொன்னால் உன் விசுவாசம் பொய்யாய் இருக்கிறது. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய வார்த்தை சொல்லுகிற பரிசுத்தத்தை விசுவாசிக்க வேண்டாமா? அதனால் விசுவாசியாய் இருப்பவர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டியது அவசியம். அப்படி வாழ்கிறவர்களே விசுவாசி.
அந்நியனுக்காக பிணைப்படுகிறவனுடைய வஸ்திரத்தை வாங்கிக் கொள், அந்நிய ஸ்திரீக்காக ஈடு வாங்கிக் கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறர் பணம் பெறுவதற்கு நாம் ஷூரிட்டி சைன் போடுவது, பேங்கில் போடுவது, அவருக்கு பணம் கொடுங்கள் என்று நாம் அடுத்தவரிடத்தில் உத்தரவாதம் கொடுப்பது. நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன், இவர்கள் இந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுத்து விடுவார்கள், தயவு செய்து கடன் கொடுங்கள் என்று நாம் பிறருக்காக போய் வேறொருவரிடம் பேசுவது, இது பிணைப்படுதல் என்று பொருள். இப்படி பிணைப்படக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. அப்படி யாராவது பிணைப்பட்டால் அவர்கள் கடன் வாங்கியவர்கள் கொடுக்காத பட்சத்தில் அந்த பிணைப்பட்டவர்கள் உத்தரவாதம் கொடுத்தார்கள் அல்லவா, அந்த கொடுத்தவர்களிடத்தின் வஸ்திரத்தை கூட நாம் வாங்கி கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிறருக்காக பிணைப்படாயாக என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் பிறருக்கு உத்தரவாதம் கொடுக்க கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கலில் நம்மிடத்தில் இருந்தால் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், இல்லை என்றால் விட்டுவிட வேண்டும். அடுத்தவர்களுக்கு கொடு என்று இன்னொருவரிடம் போய் பிணைப்படக்கூடாது. அது உத்தரவாதம் கொடுக்க கூடாது. நான் உத்தரவாதம் தருகிறேன், இவருக்கு கொடுங்கள் என்று சொல்லக்கூடாது. அப்படி செய்தால் கடன் வாங்கியவர்கள் கொடுக்காவிட்டால் நம்முடைய வஸ்திரத்தை கூட அவர்கள் பிடுங்கி கொண்டு போய் விடுவார்கள். நம்மிடத்தில் ஏதும் இல்லை என்றாலும் அப்படி என்றால் நாம் நஷ்டமடைய வேண்டி வரும். அப்படி எடுத்துக்கொள் என்றே வேதம் சொல்லுகிறது. அந்நியருக்காக பிணைப்பட்டவர்கள் அவர்களுடைய வஸ்திரத்தை கூட நாம் பெற்றுக்கொள்ளலாம். அந்நிய ஸ்திரீக்காக ஈடு வாங்கிக் கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் அதிகாலையில் எழுந்து தன் சிநேகிதனுக்கு ஆசீர்வாதம் சொன்னால் அது சாபமாக எண்ணப்படும் என்று சொல்லப்படுகிறது. சத்தமாக கத்தி ஆசீர்வதிக்கிறான் என்றால் அது சாபமாக சொல்லப்படுகிறது. அதிகாலையில் சத்தமிடுகிறவன் சத்தமிட்டு ஆசீர்வதிக்கிறான் என்றால் அது சாபம் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலை நேரம் என்பது மிகவும் அமைதியான நேரம். அந்த நேரத்தில் ஒருவன் சத்தமிடுகிறான் என்றால் அது சரியல்ல, அது தவறு என்று வேதம் சொல்லுகிறது. தன் சிநேகிதனை ஆசீர்வதித்தால் கூட அது சாபம் என்று வேதம் சொல்லுகிறது. அடைமழை நாளில் தொடர்ந்து மழை பெய்யும் காலங்களில், மழை காலங்களில் ஒரு வீடு ஒழுகி கொண்டிருக்கிறது என்றால் அது ஓயாமல் ஒழுகி கொண்டே இருக்கும். வீட்டில் தங்குவது மிகவும் கடினமாய் இருக்கும். அது போலதான் ஒரு சண்டைக்காரியான வீட்டின் மனைவியும் சரி, ஒரு வீட்டில் மனைவியானவள் சண்டையிடுகிறவளாய் இருக்கக்கூடாது. எந்த பெண்ணும் தன் கணவரிடம் எப்பொழுதும் சண்டை போடுகிற குணத்தோடு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற பெண்ணும் ஒழுகிற வீடும் ஒன்று என்று வேதம் சொல்லுகிறது. ஒழுகிற வீட்டில் இருப்பது எவ்வளவு மனதிற்கு துன்பத்தை கொடுக்குமோ அது போல சண்டை போடுகிற மனைவியும் இருக்கிறாள். அப்படி இருக்கவே கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி சண்டை போடுகிற ஒரு மனைவியை அடக்க பார்க்கிறவன் காற்றை பிடித்து எண்ணெயை தன் வலது கையால் பிடிக்கிறவனாய் இருக்கிறான், முயற்சி செய்கிறானாம். அதாவது சண்டைக்காரியான ஒரு மனைவி இருக்கிறாள் என்றால் அவளை அடக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. காற்றை பிடித்து அடக்கி எண்ணெயை, காற்றை பிடிப்பதும், காற்று போய்கொண்டே இருக்கும், அதை பிடித்து வைக்க முடியாது. காற்றை பிடிக்க நினைப்பதும் எண்ணெயை தன் கைகளால் அடக்கி ஆள நினைப்பதும் அது எப்படியாவது கையில் பிடித்தால் உடனே வழிந்து விடும். அது போல இரண்டும் ஒன்றுதான். காற்றை ஓடி போய் பிடிப்பதும் நம் கையில் எண்ணெயை அடக்குவதும் சண்டைக்காரியான மனைவியை அடக்குவதும் ஒன்றே. இது சண்டைக்காரியான மனைவிக்கு மட்டுமல்ல, சண்டை போடும் கணவனையும் அடக்க முடியாது என்று பொருள். மனைவியானாலும் சரி, கணவனானாலும் சரி, எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் சண்டை போடுகிறவர்களாக இருந்தால், மனைவி சண்டை போடுகிறவளாய் இருந்தாலும், கணவன் சண்டை போடுகிற மனிதனாய் இருந்தாலும் அந்த வீட்டில் சமாதானம் இருக்காது. அது அப்படிப்பட்டவர்களை அடக்கவும் முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. காற்றை பிடித்து விடலாம், எண்ணெயை அடக்கி விடலாம், இவர்களை அடக்க முடியாது. இரும்பை இரும்பு கரிக்கிடும், இரும்பை இரும்பு உருக்கும், அதை வெட்டி பிளக்க இரும்பை தான் பயன்படுத்துவார்கள். அது போல மனிதனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை இறுக்கப்படுகிறான், அதாவது கருக்கிடப்படுகிறான். தன் நண்பனுக்கு தீமை செய்கிறான் என்று பொருள். அவனை உடைத்து விடுகிறான், அவனுடைய நட்பு உடைத்து விடும். அதாவது மனிதனுக்கு மனிதன் துன்பத்தை கொடுத்து விடுகிறான். இரும்பை எப்படி இரும்பு உடைக்கிறதோ அதே போல சிநேகிதனை ஒருவன் உடைத்து விடுவான், இவன் சிநேகிதனை உடைத்து விடுவான். அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை பூசிப்பான்.
அத்தி மரம் இருக்கிறது, அதை காவல் காக்கிறோம் என்றால் அதன் பழம் நமக்கு கிடைக்கும், அதை நாம் சாப்பிடலாம். அதுபோல தன் எஜமானை கனப்படுத்துகிறவன், தன்னுடைய முதலாளிக்கு மரியாதை செலுத்துகிறவனும் அந்த நன்மையை, அந்த எஜமானிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்வான் என்று பொருள். அதாவது நம்முடைய எஜமானனை எப்பொழுதும் மரியாதை கொடுத்து நடத்த வேண்டும், மரியாதையோடு பேச வேண்டும், பழக வேண்டும். இந்த காலத்தில் அது மிகவும் குறைவாக இருக்கிறது. அந்த காலத்தில் எஜமானன் என்றால் மிகவும் மரியாதையாக பேசுவார்கள், தாழ்மையாக நடந்து கொள்வார்கள். இப்பொழுதோ யாரையும் யாரும் மதிப்பதில்லை என்ற குணம் ஓடிக்கொண்டிருக்கிறது. மீடியாக்களில் பரியாசம் செய்வது, தவறாக பேசுவது, எல்லோரையும் யாரை வேண்டுமென்றாலும் யார் வேண்டுமென்றாலும் பரியாசம் பண்ணுவது, தகுதி நிலை பார்ப்பதல்ல. பெரியோர் சிறியோர் என்றும், பலத்தவர்கள் அதிகாரம் வகிப்பவர்கள் என்றும் எதையும் பார்ப்பதில்லை. எல்லோரையும் சமமாக திட்டிவிடுவது, அவமானமாய் பேசுவது, கேவலமாக ட்ரோல் பண்ணுவது போன்ற காரியங்கள் நடக்கிறது. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அவர்களுடைய மேல் அதிகாரத்திற்கு ஏற்ற கனத்தை, மரியாதையை கொடுக்க வேண்டும். அப்படி நாம் மதித்து நடக்கும் பொழுது அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். தாழ்மையோடு பெரியோர்களை மதித்து, நம்முடைய முதலாளியை மதித்து மரியாதை கொடுத்து நடந்தால் அதற்குரிய பலனை அவர்கள் நிச்சயம் நமக்கு தருவார்கள். அதன் பலன் நமக்கு கிடைக்கும். நன்மையை பெறுவதற்கான வழி இதுவைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நம் மேலதிகாரியை நோக்கி கேவலமாக பேசுவது, சண்டையிடுவது, போராட்டம் செய்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் கூடாது. கனப்படுத்தி மரியாதை கொடுத்து தாழ்மையோடு அவர்களிடம் நடந்து கொண்டால் அவர்களே நமக்கு நற்பலனை தருவார். தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல மனுஷரின் இருதயம் ஒருவருக்கொருவர் ஒத்திருக்கும். தண்ணீரில் பார்க்கும்போது நம் முகம் ஒருவருக்கொருவர், முகம் தண்ணீரில் முகத்தில் பார்த்தால் முகம் தெரியும். அப்படியே நம்முடைய முகம் ஒருவர் முகம் போல இன்னொருவர் முகமும் இருக்கும், சரியாக தெரியும். அது போல முகத்தை வெளிப்படுத்தும். தண்ணீர் கண்ணாடி போல நமக்கு காட்டும். அது போல மனிதரின் இருதயமும் ஒருவருக்கொருவர் ஒத்து போகும். அதாவது நம்முடைய குணங்கள் ஒரு சிலரிடத்தில் அதே போல இருக்கும். நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், பேச்சு போன்ற காரியங்கள் மற்றவர்களிடத்திலும் இருக்கும். சிலருக்கு ஒருவருக்கொருவர் ஒத்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே மாதிரியான குணமுடையவர்கள், ஒரே மாதிரியான செயல் செய்கிறவர்கள் போன்றவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். ஒத்து போய் இருப்பார்கள். பாதாளமும் அழிவும் திருப்தி அடைவதில்லை. பாதாளம் போதும், மனிதர்கள் வந்தது போதும் என்று திருப்தி அடைவதில்லை. அழிவும் அழிந்ததெல்லாம் போதும், மனிதர்கள் போதும் என்று அழிவும் தன்னை முடித்துக் கொள்வதில்லை. அது எப்பொழுதும் எவ்வளவு வந்தாலும் விழுங்கிக் கொண்டே இருக்கும், பாதாளமும் அழிவும். அது போல மனிதருடைய கண்களும் அப்படியா இருக்கிறது. எவ்வளவுதான் காட்சிகளை பார்த்தாலும் போதும் என்று திருப்தி அடைவதில்லை, போதும் என்று சொல்வதில்லை. இன்னும் இதை பார்க்கலாம், இன்னும் இதை பார்க்கலாம் என்று மனிதரின் கண்கள் திருப்தி அடையாமல் இருக்கிறது. அது திருப்தி அடைவதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. திருப்தி அடைய வேண்டும், போதும் என்று இருக்க வேண்டும். வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை. வெள்ளியை குகையில் இட்டு, அந்த குகையில் இட்டு அதை உருக்கி சுத்திகரிப்பார்கள். அது சோதித்து பரிசுத்தமாய் எடுப்பார்கள். தங்கத்தை புடமிடுவார்கள். தங்கத்தை புடமிட்டு அதை நெருப்பில் இட்டு அதை சுத்திகரித்து எடுப்பார்கள். அதை புடமிடுதல் என்று சொல்லுவார்கள். இப்படி வெள்ளியையும் தங்கத்தையும், வெள்ளிக்கு குகை சோதனையா இருக்கிறது, தங்கத்துக்கு புடமிடுதலே சோதனையா இருக்கிறது. அது போல மனிதருக்கு அவர்களுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. அவர்களுக்கு வரும் புகழ்ச்சி நமக்கு சோதனையை கொண்டு வரும். நம்மை யாராவது புகழ்ந்தால் உடனே நாம் எச்சரிக்கை அடைய வேண்டும். அதாவது புகழ்ச்சி அது நமக்கு வரும் சோதனையா இருக்கிறது. அந்த புகழ்ச்சி நமக்கு பெருமையை உண்டு பண்ணி விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். யாராவது நம்மை புகழும் போது நம் இருதயத்தில் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அந்த புகழ்ச்சியை மேன்மையாக நினைத்து ஏற்றுக்கொண்டால், புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள கூடாது, மனதளவில் நாம் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. அதை ஏற்றுக்கொண்டு பெருமைப்பட்டால் விழுந்து போவோம். அது சோதனையா இருக்கிறது. மற்றவர் புகழும் போது நாம் அந்த புகழ்ச்சியை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட வேண்டும். அதை நம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு வரும் சோதனையா இருக்கிறது.
யாராவது புகழ்ந்தால் அது நமக்கு சோதனை வருகிறது என்று பொருள். அதை நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. இருதயத்தில் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பெருமைக்கு இடம் கொடுத்து விடக் கூடாது. புகழ்ச்சி பெருமையை உண்டு பண்ணும், அதனால் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. மனதளவில் அதை விட்டு விடுவதே நல்லது. அமைதியாய் நம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். மூடனை உரலில் போட்டு உலக்கையினால் குத்தினாலும், நொய்யை குத்துவது போல நொய்யோடு நொய்யாக குத்தினாலும் அவன் மூடத்தனம் அவனை விட்டு போகாது. முட்டாளை என்ன செய்தும் அவனை புத்திசாலியாய் ஆக்க முடியாது. அதை புரிந்து கொள்வோம். மூடனை நொய்யோடு நொய்யாக உலக்கையினால் குத்தி எடுத்தாலும் அவன் மூடத்தனம் அவனை விட்டு போகாது. உன் ஆடுகளின் மந்தையின் மேல் கவனமாயிரு. நாம் மந்தை வைத்திருக்கிறோம் என்றால் ஆடுகளின் மேல் கவனமாய் இருக்க வேண்டும். அதை கவனித்து இருக்க வேண்டும். எப்பொழுதும் அதில் கவனமாய் இருக்க வேண்டும். ஏனோ தானோ என்று விட்டுவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கவனிக்க வேண்டும். அதாவது இந்த காலத்தில் நாம் சொல்ல போனால் ஆடு மாடுகளை மட்டுமல்ல, நம் ஆடு மாடு வளர்க்கிறவர்களாய் இருந்தால் அதை தினமும் கவனிக்க வேண்டும். அக்கறையுடன் பார்த்து கொள்ள வேண்டும். கண்டு கொள்ளாமல் வேறு ஆட்கள் பார்த்து கொள்கிறார்கள் என்று கவனிக்காமல் இருக்கக்கூடாது. நாம் கவனிக்க வேண்டும். அதே போல நமக்கு கொடுத்திருக்கிற வேலை எதுவானாலும் நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். அப்பொழுது அந்த ஊழியத்தை சரியாக கவனிக்க வேண்டும். மற்ற மக்களை கவனிக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் கவனமாய் இருக்க வேண்டும். அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்களாய் இருந்தாலும் அவர்களிடத்தில் நம்முடைய வேலையில் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. செல்வம் என்றைக்கும் நிலையாது. நம்முடைய ஐஸ்வர்யம், பணம், செல்வம் இவையெல்லாம் என்றும் நிலைத்திருக்காது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். என்றும் நிலைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல, அது நிலைத்திருக்காது. கிரீடம் தலைமுறை தோறும் நிலைத்திருக்குமா? ஒரு ராஜா ஒரு தேசத்தை அரசாளுகிறார் என்றால் அது தலைமுறையாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமா என்று கர்த்தர் கேட்கிறார். அது சற்று கடினம்தான். புல் முளைக்கும் மண்ணில் மழை பெய்யும் போது பச்சையான இலைகள் தோண்டும், மலை பூண்டுகள் சேர்க்கப்படும். இவையெல்லாம் இயற்கையாய் நடக்கும். ஆட்டுக்குட்டிகள் வஸ்திரத்தைக்கு, அதாவது நாம் துணி வாங்குவதற்கு ஏற்ற அளவுக்கு பணம், நம்முடைய உடைகள் வாங்கி கொள்ளும் அளவிற்கு தேவையான பணத்தை ஆட்டுக்குட்டிகள் கொடுக்கும். கெடாக்கள் அவைகள் விற்கப்படும் போது அதில் வரும் பணமானது நாம் வயல்களை வாங்கும் அளவுக்கு அது பலன் தரும். கர்த்தர் இவைகளினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நிறைவாய் நமக்கு தருகிறார். வெள்ளாட்டு பால், வெள்ளாட்டின் பாலானது நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய வேலைக்காரர்களின் உணவுக்கும் எல்லோருக்கும் தேவையான ஆகாரத்தை தரும் அளவுக்கு வெள்ளாட்டுப்பால் நிறைவாய் இருக்கும். அதாவது விவசாய நிலத்தில் வரும் பலன்களும் ஆடு மாடுகளின் பலன்களும் பாலும் நமக்கு குறைவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வாதமாய் தருவார் என்று சொல்லியிருக்கிறார். இப்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை பார்த்து கொள்கிறார். இப்படியாக வாழ்க்கையின் வழிமுறைகளை கர்த்தர் நமக்கு போதித்து நடத்துகிறார். இந்த வழிகளை நாம் படித்து கற்றுக்கொண்டு வாழும் பொழுது சிறந்த வாழ்க்கை வாழ முடியும். சகல காரியங்களிலும் வெற்றி பெற முடியும். சமாதானமாய் உலகத்தில் வாழ முடியும். எல்லா ஐஸ்வர்யத்திலும் மிகப்பெரிய ஐஸ்வர்யம் சமாதானம். அந்த சமாதானம் வேத வசனத்தை தியானித்து புரிந்து அதன்படி நடக்கும்போது, வேத வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களால், வாழ்க்கையில் வேத வசனத்தை பின்பற்றி அதன்படி வாழ்கிறவர்களுக்கு இந்த நன்மை உண்டாகும். இவ்வுலக வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்கும். நீதிமான்களாய் வாழலாம், பரிசுத்தமாகலாம். எல்லாவித ஆசீர்வாதங்களும் இவ்வுலக வாழ்க்கையிலும் பெற்றுக்கொண்டு நிரந்தரமாய் கர்த்தரிடத்திலும் போய் சேரலாம். பரலோகத்தில் பொல்லாத அக்னி கடலுக்கு தப்பிக்கொள்ளலாம். அதற்கான வழியும் வேத வசனங்கள் போதிக்கிறது. இதை பின்பற்றி நடப்போம், நன்மையை பெறுவோம், கர்த்தருடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.